எங்க அத்தாக்கு வந்து ஒரு நான் முஸ்லிம் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பாய் நீங்க வந்து வயசானதுக்கு அப்புறமா வந்துட்டு உங்களால ஓடி ஆடி சம்பாதிக்க முடியாது, அதனால நீங்க வந்து பென்ஷன் இன்சூரன்ஸ் மாதிரி நீங்க போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எங்க அப்பா என்ன பண்றாருன்னா வந்துட்டு இல்ல அது வட்டி மாதிரி முடியும், அதனால நான் பண்ண மாட்டேன் அப்படின்றாரு. எங்க அத்தா வந்துட்டு வட்டி மாதிரி அது முடியும், அதனால நான் இஸ்லாத்துல அது வந்து ஹலால் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்ல போனா வந்துட்டு எப்படி வந்து எங்க அப்பா வந்து இப்போ நல்லா நடமாடுறாரு, நான் கேட்ட எப்படி தாப்பா அப்ப என்ன பண்ணுவீங்க, உங்க பையன் உங்களை கைவிட்டு போயிட்டாருன்னா நீங்க எப்படி சம்பாதிப்பீங்க, இல்லம்மா நான் வீடு கட்டி வாடகை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி வீடு கட்ட முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க, பொருளாதாரத்துல வீக்கா இருக்கவங்க வயசானதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க, இஸ்லாத்துல என்ன வழி இருக்கு, நம்மளால வந்துட்டு பாலிசி எதுவுமே போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப எப்படி நம்ம வந்துட்டு வயசானதுக்கு அப்புறமா எப்படி நம்மளுக்கு ஒரு சம்பாத்தியம் கிடைக்கும், இதுதான் என்னோட இது எனக்கு ஒரு மாதிரி சிந்திச்சிட்டு இருக்கு. இஸ்லாம்ல இந்த மாதிரி ஒரு இது இல்லாம இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பிள்ளைங்க பாத்துக்குவாங்கன்ற அந்த இதை எனக்கு சொல்லக்கூடாது. பிகாஸ் வந்துட்டு இந்த காலத்துல வந்து பிள்ளைங்க வந்து பெற்றோர் விட்டுட்டு போறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி பெற்றோர் என்ன பண்ணுவாங்க, அதுதான் என்னோட கேள்வி. அதாவது என்ன கேக்குறாங்கன்னா, வயசான காலத்தில் நமக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்சூரன்ஸ் பண்ணி கொள்ளலாமா. ஒரு நண்பர் வந்து என்ன செய்யறாரு, அது மாதிரி அவர் ஆலோசனை சொல்லுகிறாரு. அது பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அவங்க என்னதான் செய்வாங்க, பிள்ளைகள் கவனிக்கவில்லை என்று சொன்னால் அவங்களுடைய எதிர்காலம் வந்து உழைக்க முடியாம சாப்பிட முடியாம அந்த மாதிரிலாம் போகுமே. அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன மார்க்கத்தில் பாதுகாப்பு இருக்குது வந்து கேட்கிறாங்க. அதாவது முதல்ல நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும், இன்சூரன்ஸை பத்தி மார்க்கம் என்ன சொல்லுகிறது, அது ஒன்று தனியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவதா விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த மாதிரி முதியவர்களாக இருக்கிறவர்களுக்கு வந்து மார்க்கம் காட்டக்கூடிய வழிமுறை என்ன, அது ரெண்டாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இன்சூரன்ஸுங்கிற இந்த முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்ததில்லை. இருந்தா தான் இன்சூரன்ஸ் கூடும் இன்சூரன்ஸ் கூடாதுன்ற வார்த்தையை நம்ம அதில் எடுக்க முடியும். இன்சூரன்ஸ் இப்ப எதை நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ இந்த மாதிரியான ஒரு மெத்தேடு வந்து இப்ப காலத்தில் உண்டாக்கப்பட்டதான். இது நவீன பொருளை ஒரு 100 வருஷத்துல உண்டாயிருக்கலாம். அதுக்கு முன்னாடி உள்ள காலங்கள்ல என்ன கிடையாது, இந்த இன்சூரன்ஸுங்கிற இந்த மாதிரியான ஒரு அடிப்படை அந்த காலத்தில் கிடையாது. அவங்கவுங்க உழைச்சிக்கிறோம், அவங்க சம்பாதிச்சுக்கிறாங்களே தவிர உங்களுக்கெல்லாம் நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனப்படுத்தப்பட்டு ஒரு மேட்டர்லாம் அந்த காலத்தில் இல்லை. அப்ப இன்சூரன்ஸ் சம்பந்தமாக நம்ம என்ன மாதிரி முடிவு எடுக்கிறது, இன்சூரன்ஸ் புதுசா ஒண்ணு வந்துருச்சு. அப்ப இது கூடுமான்னு பார்த்தாலும் ஆதாரம் இருக்காது. இன்சூரன்ஸ்ங்கிற வார்த்தைக்கு உள்ளது கூட குர்ஆன் ஹதீஸ்ல கிடைக்காது. கூடாதுன்றாவது எடுக்க முடியுமான்னு அதுக்கும் வார்த்தைகள் இருக்காது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இல்லாம புதுசாக ஏதாவது உண்டாகுமையானால் அதை என்ன செய்யணும்னா உள்ள நுழைஞ்சு ஆய்வு பண்ணணும். அது உள்ள மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய அம்சம் ஏதாவது இருக்குதா, புதுசா உண்டானாலும் அது உள்ள மேற்றுகளை ஒண்ணு எடுத்து அலசணும்னு சொன்னா இது மார்க்கம் அனுமதிச்சதா தடுத்ததான்னு பிரிச்சு பார்க்கணும். மார்க்கம் தடுத்தது அதுக்குள்ள வறுமையானால் அதை செய்யக்கூடாது, மார்க்கம் தடுக்காம இருக்குமையானால் அதை போய் தடுக்கக்கூடாது. ஆனா இந்த உலமாக்கள் பூரா பொத்தாம் பொதுவா என்ன செய்யறாங்கன்னா இன்சூரன்ஸ் ஹராம் என்று ஒட்டையா போட்டு சொல்லி விட்டுறாங்க. இன்சூரன்ஸ் ஹராமுங்கிறது வந்து மொட்டையா சொல்றதுக்கு வந்து அப்படியான ஒரு வார்த்தை குர்ஆன் ஹதீஸ்ல கிடையாதுங்க. இன்சூரன்ஸ்ல வந்து பல வகை இருக்கிறது. இன்சூரன்ஸ் சொல்றாங்க காப்பீடுங்கிறது, அது வந்து பல வகையான காப்பீடு இருக்கிறது. இப்ப லைஃப் இன்சூரன்ஸ் ஒன்னு இருக்குன்னு வைங்களேன். இதுல வந்து என்ன செய்வாங்க, லைஃப் இன்சூரன்ஸ்னா நீங்க வந்து ஒரு தொகையை மாசம் மாசம் கட்டணும். நீங்க என்ன செய்யணும், ஒரு 20 வருஷத்துக்கு நீங்க பாலிசி எடுத்துக்கிறீங்கன்னு வைங்களேன். 20 வருஷமோ 10 வருஷமோ 30 வருஷத்துக்கோ நீங்க என்ன செய்றீங்க, ஒரு பாலிசி எடுத்துக்கிறீங்க. 30 வருஷத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை 30 வருஷத்துக்கு அவன் டிவைட் பண்ணி என்ன செய்வான், மாசம் மாசம் இவ்வளவு கட்டுங்கன்னு சொல்லுவான். அப்ப மாசம் மாசம் என்ன செய்யறோம், நம்ம ஒரு தொகையை கட்டிக்கிட்டு வருவோம். கட்டிக்கிட்டு வரும் பொழுது அந்த 20 வருஷமோ 30 எவ்வளவு நாளைக்கு எடுத்தோமோ அந்த பருவம் அந்த இடத்தை அடையும் பொழுது அந்த தொகையை நமக்கு தந்துருவான். 20 லட்சம் ரூபாய்க்கு நீங்க இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த தொகையை தந்துருவான். அதை மட்டும் அவன் தரமாட்டான், அது போக அந்த பணத்துக்குரிய வட்டியெல்லாம் போனஸ்ங்கிற பேரை போனஸ் சொன்னாலும் வட்டி தான். அது போனஸ்ங்கிற பேர்ல என்ன செய்வான், வட்டியெல்லாம் போட்டு நமக்கு அந்த தொகையை தருவான். அப்ப நம்முடைய பணத்தை அதே நேரத்தில் நீங்க இன்சூரன்ஸ் எடுத்து ஒரு 20 வருஷத்துக்கு எடுத்துவிட்டு
முதல் மாசம் கட்டிவிட்டு நாளைக்கு மூத்தா போயிட்டீங்கன்னு வைங்களேன், அப்ப 20 லட்சம் ரூபாய் குடும்பத்தாருக்கு வந்துடும். நீங்க 20 லட்சம் வரைக்கும் கட்டுனீங்கன்னு சொன்னா அந்த ரூபா வரும் வட்டியோட. 20 லட்சம் கட்டாம இடையில மூத்தா போயிட்டீங்கன்னு வைங்க, அப்ப நீங்க ஒரு மாசத்துல மூத்தா போனாலும் சரி, ஒரு வருஷத்துல மூத்தா போனாலும் சரி, எவ்வளவுக்கு பாலிசி எடுத்தீங்களோ அந்த தொகையை வந்து உங்களுடைய குடும்பத்தாருக்கு, மனைவி யாரை நம்ம அந்த நாமினியா நம்ம போடுறோமோ, யாரை வந்து நம்ம வாரிசு நம்ம குறிப்பிடுறோமோ அவங்களுக்கு என்ன செய்வாங்க, அதை கொடுத்துருவாங்க. இதுதான் இது. இதுல வந்து நம்ம என்ன பார்க்கிறோம், இதுதான் இப்ப லைஃப் இன்சூரன்ஸ் உடைய ஒரு மெத்தடு. இதுல நம்ம பார்க்கும் பொழுது நல்லா வந்து வட்டி தான் இது. ஏன்னா நம்ம 20 வருஷம் கட்டணும்னு சொன்னா அந்த பணத்துக்கு என்ன செய்யறான், அப்பப்போ வட்டி தருகிறான், மொத்தத்திலையும் என்ன செய்யறான், ஒரு வட்டியை தான் தர்றான். வட்டியை வந்து போனஸ் ஒரு முதல்ல வட்டின்னு போட்டுட்டு தான் இருந்தாங்க. முஸ்லிம்கள்லாம் இதை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்ன உடனே அதை வட்டி இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா போனஸ் சொல்லுவாங்க. இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கார மட்டும் எப்படி பயன்படுத்துவான், போனஸ் தர்றோம்னு சொல்லுவான். போனஸ்னா என்ன, நாங்க ஒரு தொழில போறோம், அதுல லாபம் வருதுல, அதுல உங்களுக்கு பங்கு தர்றோங்கிறான். எப்பவுமே லாபம் வர்ற மாதிரி தொழில் ஏதாவது உலகத்தில் இருக்குதா? ஒருத்தர் கூட நஷ்டம் வராதா? நஷ்டம் வரும்ல. அப்ப நஷ்டத்துல பங்கு கழிக்கணுமா இல்லையா? அதான வியாபாரம் இருக்கிறது. வட்டி தான். அந்த வட்டியை என்ன பண்றான்னு கேட்டா இப்படி ஒரு பேர்ல தர்றான். இது வந்து லைஃப் இன்சூரன்ஸ்ங்கிறது நல்லா வந்து வட்டி தான், அது வட்டி தான் தர்றாங்க நல்லா தெரிகிறது. அப்ப நமக்கு உடன்படுறோம், வட்டி வாங்குறதுக்கு நம்ம சம்மதிக்கிறோம் என்கிற காரணத்தினால இந்த வட்டின்னு வர்றதுனாலதான் இது கூடாதுங்கிறோம். இன்சூரன்ஸ்ங்கிற வார்த்தைக்கு எல்லாம் கிடையாது. எதனால கூடாதுங்கிறோம், இன்சூரன்ஸ் வார்த்தை எதெல்லாம் சேருது அதெல்லாம் ஹராம் கிடையாது. இந்த இன்சூரன்ஸ்ல வந்து நீங்க கட்டுற பணத்துக்கு வந்து நீங்க 10 லட்சம் ரூபாய் கட்டினீங்கன்னா 16 லட்சம் ரூபாய் அவன் தர்றான். நீங்க கட்டினது 10 லட்சம், அவன் 16 லட்சம் ரூபாய் தர்றான். இந்த 6 லட்சம் ரூபாய் உங்களுக்கு நீங்க உங்களுடைய பணத்துக்குரிய வட்டியை தான் தர்றான். அதனால வந்து நீங்க வட்டி வாங்குறதுக்கு வந்து வேற ஒரு மறைமுகமான வேற ஒரு பேரை சூட்டி கொண்டு நமக்கு தருகிறான். அதனால அது வேணாம், அது ஹராம்னு சொல்றோம். அதே நேரத்தில் எல்லா இன்சூரன்ஸ் இப்படி இருக்குமா? இருக்காது. இப்ப மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது. மெடிக்கல்னா என்ன அர்த்தம், உங்களுடைய எல்லாத்தையும் பார்ப்போம், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பண்ண இயலாது. நாளைக்கு சாப்பிட்றவனுக்குலாம் மெடிக்கல் போட்டான்னா அவன் மூடிட்டு போயிடணும். ஏன்னா கண்டிப்பா செலவழிச்சு ஆகணும். அவன் என்ன செய்வான், வயசால நோய் வரத்தானே செய்யும். அவன் என்ன செய்வான்டா, அது தகுந்த மாதிரி பார்ப்பான். இளைஞன்டா அது கம்மியா காசு வச்சிருப்பான், இவனுக்கு நோய் கம்மியா வரும். 40க்கு மேல நோய் அதிகமா வரும், 50க்கு மேல நோய் அதிகமா வாய்ப்பு இருக்குன்னு கூட காசு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு செய்வான்னு வைங்களேன். நீங்க ஒரு ஒரு மெடிக்கல்னு ஒரு இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா வருஷத்துக்கு எடுக்கிறீங்க. ஒரு வருஷத்துக்கு நீ ஒரு 5000 ரூபாய் கட்டு, ஒரு 1000 ரூபாய் கட்டு. கட்டினா என்ன, ஒரு வருஷத்துக்குள்ள உங்களுக்கு எந்த நோய் வந்தாலும் அதை நாங்க பாத்துக்கிறோம். நீ செலவழிக்க வேண்டிய 1000 ரூபாய்க்கு கட்டி அவ்வளவுதான். நீ 1000 ரூபாய் கட்டிட வேண்டியது. 1000 ரூபாய் கட்டி உனக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு நோய் வந்துச்சுன்னு வை, நீ ஆஸ்பத்திரி போய் படுத்துக்க, நாங்க பில்ல செட்டில் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிடுவான் மெடிக்கல்ல. அதே நேரத்தில் வந்து நோயே வரல ஒரு வருஷத்துல 1000 ரூபாய் திருப்பி தரமாட்டான், விட்டுற வேண்டியதான். 1000 ரூபாய் கொடுப்போம். ஏன் அவனுக்கு கட்டுப்படி ஆகுது தெரியுமா, இந்த 1000 ரூபாய் நம்ம மட்டுமா கொடுப்போம், 1000 பேர் கொடுப்பான், அதுல 50 பேருக்கு தான் நோய் வரும். அதுல 3 லட்சம் செலவழிச்சா கூட மிச்சம் இருக்கு அவனுக்கு. எதனால அப்படி செய்யறான், ஏராளமான பேர்கிட்ட இந்த மாதிரி வாங்குகிறான். ஏராளமான பேருக்கும் பெரிய பெரிய இந்த மாதிரி நோய்கள்லாம் வராது. தலைவலி காய்ச்சல்லாம் வரும்போதெல்லாம் போய் இன்சூரன்ஸ் போய் நம்ம நிக்க மாட்டோம், அதை நம்மளே பாத்துக்குருவோம். ஏதாவது அறுக்கிறது சொல்றதுன்னு வந்தா தான் என்ன செய்வோம், இன்சூரன்ஸ் என்னன்னு பார்ப்போமே தவிர 5, 10, 50 நம்மளே பாத்துக்குருவோம். அதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ்ல போய் நின்றுட்டு இருக்க மாட்டோம். அப்ப அந்த மாதிரி இருக்கிறதுனால அவனுக்கு என்னன்னு கேட்டா பல்லாயிரக்கணக்கான பேர்கிட்ட வாங்கும் போது அதுல ஒரு 50 பேருக்கு இந்த மாதிரி 2 லட்சம் 3 லட்சம் செலவழிக்க வேண்டி வருமா. அப்ப வந்து இவன் வந்து ஒரு 50 லட்சம் ரூபாய் இவனுக்கு வசூலா இருக்கும் இல்லையா. 50 லட்சம் ரூபாய் வசூலா இருக்கும்போது இவன் செலவழிச்சது 5 லட்சம் ரூபாய் இருக்கும். 45 லட்சம் ரூபாய் அவனுக்கு நல்ல லாபம். அதே நேரத்தில் நமக்கு ஒரு திடீர்னு வந்துச்சு என்ன தாங்க முடியுமா, திடீர்னு ஒரு நோய் வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம வந்து அவ்வளவு ரூபாய் செலவழிக்க நமக்கு முடியுமா? முஸ்லீம்கள் எல்லாம் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருமே என்ன செய்யறாங்க, நோயை காரணம் மற்றவன் எல்லாம் ஒழுங்கா மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிறான். எடுத்துக்கிட்டு அவனுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா அவன் பாடு ஆஸ்பத்திரியில் படுத்துறான், தனி நல்ல சிறந்த தனியார் மருத்துவமனையில் போய் சேர்ந்துக்கிறான். நம்ம ஆளுக்கு விளங்காம இன்சூரன்ஸ் வார்த்தை வந்துருச்சுல, இது எப்படி ஹராமா, வட்டி இருக்கா? நீங்க கொடுத்த பணத்தை உங்களுக்கு தரமாட்டானே, வட்டி எப்படி தருவான்? லைஃப் இன்சூரன்ஸ்ல வந்து நீங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தையும் தருவான், அதுக்கு வட்டியும் தருவான், ரிட்டர்ன் இருக்கிறது. அதுல மெடிக்கலுக்கு கொடுத்த ரிட்டர்னே கிடையாது. நீங்க 1000 ரூபாய் 2000 ரூபாய் கட்டினீங்கன்னு சொன்னா அந்த ஒரு வருஷத்துக்குள்ள அதுக்கு வேல்யூ இருக்கிறது. ஒரு வருஷத்துக்குள்ள ஒன்னும் ஆகலன்னா அவன் கணக்குல வர வச்சுட்டு போயிடுவான், மறு வருஷத்துக்கு மரம் எடுத்துக்கிறணும் இல்லையா. ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவன் செலவழிக்க போறான். இதுல இது எப்படி, இதுல வட்டி எங்க இருக்குது, இதுல யார மோசடி பண்றதுக்கு நம்ம இது எப்படின்னு கேட்டா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றோம்.
நம்ம ஒரு 100 பேர் சேர்ந்துக்கிறோம். 100 பேர் சேர்ந்துக்கிட்டு நம்ம ஆளுக்கு 1000 ரூபாய் போடுவோம். யாருக்காவது நோய் வந்தா செலவழிப்போம். ஒருத்தருக்கு நோய் வரனா பள்ளிய சங்கத்தில் சேர்த்துக்கிடுவோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கன்னு வைங்க. இது தப்பா? ஒரு ஆளுக்கு நோய் வந்து செலவழிக்கிறோம், 49 வரல, ரூபா கொடுத்தா நோய் வரணும்னு சொல்ல முடியுமா? நான் ரூபா கொடுத்துருக்கேன்ல அதனால என்ன ஆபரேஷன் பண்ணுன்னு சொல்ல முடியுமா? அல்ஹம்துலில்லாஹ்னு போயிட வேண்டியதானே. இந்த 1000 ரூபாய் மனப்பூர்வமா தான் கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம்? 1000 ரூபாய் கொடுக்கும் போதே வந்தா நமக்கு, வராட்டி யாருக்காவது போயிட்டு போகுது. நோய் வந்தா நமக்கு செலவழிச்சிட்டு போறான், நோய் வரலையா யாராவது பாதிக்கப்பட்டவன் செலவழிச்சிட்டு போகுது, அவனுக்கு நம்ம கொடுத்த நன்கொடையா இருந்துட்டு போகுது. அப்படி நினைச்சு நம்ம மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்தோமையானால் இதுல பிராடு மோசடி ஒண்ணுமே இல்லை. இந்த போன ஆட்சியில கலைஞர் காப்பீடுன்னு கொண்டு வந்தாங்க. நம்மளே ஆர்வம் பண்ண எடுங்கப்பா, போய் ஓசியா கிடைக்குது எடுங்கன்னு சொன்னோம். அதை ஊற்றி மூடிட்டாங்க. இப்ப மர புதுசு வந்தா விடாம எடுத்துருங்க, காசு கொடுத்தா எடுத்துக்கிறேங்க. ஏன் பெரிய பெரிய நோய்கள் எல்லாம், பணக்கார நோய்கள்லாம் ஏழைக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்குது, தாங்க முடியாது. அப்ப நமக்கு வந்து அந்த மாதிரி இது தப்பு கிடையாது. அது மாதிரி வாகனத்துக்கு நீங்க இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, வாகனம் எடுப்பதாக இருந்தால் வாகனத்தினால பலவிதமான இழப்புகள் ஏற்படும். ஒன்னு உங்களுக்கு இழப்பு ஏற்படும், 2 வண்டிக்கு இழப்பு ஏற்படும், 3வது எவனுக்காவது ஏற்படும். நீங்க போய் மோதிட்டீங்கன்னா, நீங்க வண்டி ஓட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு மண்டை உடைஞ்சு போயிடும், இல்லாட்டி எதிர்க்க போயிட்டு இருக்கான அவன் மண்டை உடைப்பீங்க, இல்லாட்டி உங்க வண்டி உடையும். 3 வகையான லாஸ் இருக்கா இல்லையா? 3 வகையான லாஸ் இருக்கிறது. இதை வந்து நீங்க இந்த இன்சூரன்ஸ் நம்ம கம்பல்சரி எதுக்கு எடுக்கிறான்னு கேட்டா, இதுக்கு ஒரு தொகையை வாங்கிக்கிறோம், இதுக்குன்னு வருஷத்துக்கு ஒரு தொகைன்னு வாங்கிக்கிறான். வாங்கினா உங்க மண்டை உடைஞ்சாலும் அவன் காசுக்கு வச்சு செலவழிச்சு உங்களை காப்பாற்றுவான், மருத்துவத்தை அவன் பார்த்துக்குருவான். நீங்க எவன் மண்டையா உடைச்சேன்னு சொன்னாலும் அதுக்கு அவன் செலவு பண்ணிக்கிடுவான். யாரு? இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் வந்துருவான். உங்க வண்டி டேமேஜ் போச்சுன்னா வண்டியை அவன் சரி பண்ணி தருவான். வண்டி என்ன செய்வான்? 3க்கும் சேர்த்து என்ன செய்யறான்? இன்சூரன்ஸ் பணம் கட்டுறோம். இந்த பணம் வருஷ வருஷம் கட்டுறீங்களே, திருப்பி தருவானா? திருப்பிலாம் தரமாட்டான். வருஷ வருஷம் கட்ட வேண்டியது. ஒரு ஆக்சிடென்ட் இல்லாம ஓட்டிட்டீங்கன்னு வைங்களேன், உங்க காசு அவனுக்கு முழுசா சேர்ந்துக்கிறது. உங்களுக்கும் ஆக்சிடென்ட் இல்ல, அவனுக்கும் இல்ல, வண்டிக்கு ஒண்ணும் இல்லைன்னா கொடுத்து ஒண்ணு புஷு போயிடுச்சு, ஒண்ணும் இல்ல. அதுக்காக நம்ம இன்சூரன்ஸ் பண்ணிட்டு மண்டை உடைக்க முடியுமா? உடைக்க கூடாது. இன்சூரன்ஸ் பண்ணிக்கிற வேண்டியதான். ஆச்சுன்னா நமக்கு தாங்க இயலுமா? இப்படி ஒரு சட்டம் இல்லைன்னு சொன்னா, ஒருத்தனை மண்டையை உடைச்சு விட்டீங்கன்னா 10 லட்சம் கொடுன்னு நின்றா நீங்க என்ன செய்வீங்க? நீங்க ஒரு ஏழையா இருந்தா, நீங்க சாதாரண ஆளா இருந்தீங்கன்னா தொலைச்சு விடுவான்றானே, வீட்டு எழுதி வைடான்றானே. இது எல்லாரும் தாங்க முடியாது. அப்ப இதுக்காக வேண்டி ஒரு இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் அதெல்லாம் ஹராம், இவங்க தேவையில்லாம. இது என்ன? இதுல என்ன இருக்கு? ஹராமுக்கு என்ன இருக்கு? இதுல வட்டி வருதா, மோசடி இருக்கா, ஏமாத்து இருக்குதா? ஒன்னும் கிடையாது. பாதிக்கப்பட்டவனுக்கு ஒரு மார்க்கத்தில் கூட நஷ்டஈடு கொடுக்கணும்னு இருக்கிறது. நஷ்டஈடு எல்லாரும் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. பெரிய லாஸ் ஆயிடுச்சுன்னா எப்படி நஷ்டஈடு கொடுக்குறது? சின்ன சின்னது கொடுத்துடலாம். ஆளை போயிட்டாண்டா பெரிய நஷ்டஈடு கொடுக்கணுமே. நம்ம கார் எடுத்துட்டு போனோம், ஒருத்தனை ஏற்றி கொண்டு விட்டோம், அது அவங்க குடும்பத்துக்கு பெரிய தொகை கொடுக்கணுமா? கையில இருந்து கொடுக்க முடியுமா? அப்ப இந்த மாதிரி எல்லாத்தையும் இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்குவான். அதுல வந்து ஒரு 10,000 பேர் வாங்கினா ஒரு 50 பேர் ஆக்சிடென்ட் ஆக்குவாங்க, இல்லைன்னா 10 பேர் ஆக்சிடென்ட் ஆக்குவான். அந்த 2,000 பேர் வாங்கினதை இந்த 25 பேர் செலவழிச்சப்போ அவனுக்கு ஏதோ கொஞ்சம் மிச்சம் வரும். மிச்சம் இல்லாம செய்வான். அவன் ஒரு வியாபாரம் தானே பண்றான், அவனுக்கு மீதி எல்லாம் எடுத்துக்கணும், அவ்வளவுதான். வழங்குதா? சில நேரத்தில் அதுவும் லாஸ் ஆகும். ஏன்? பெரிய இழப்பு வந்துச்சுன்னு வைங்க, ஒரு சுனாமி வந்து அம்புட்டு விட்டம் இடிச்சிட்டு போச்சுன்னா அவன் இன்சூரன்ஸ் தாங்க முடியாது. வாங்கினதை விட கூட செலவழிக்க வேண்டி வரும். சில நேரங்களில் அவனும் பாதிக்கப்படுவான், அது வேற விஷயம். அப்படி இல்லாத இடத்துல பெரும்பாலும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது ஒரு அவனுக்கு கணக்கு பண்ணி என்ன செய்யலாம், சரி 1 லட்ச ரூபா வருது, ஒரு 75,000 ரூபாய் செலவழிக்க வேண்டி வரும் இன்சூரன்ஸுக்கு, 25,000 ரூபாய் லாபம், இப்படி கணக்கு. இந்த மாதிரி கணக்குல அவன் இது மார்க்க தப்பா, இது இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கடை கண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறோம், இயற்கையா வரக்கூடிய நஷ்டங்கள் அதுக்கு நம்ம பொறுப்பேற்றுக்கிறோம். வியாபாரத்தில் லாபம் வரும், நஷ்டமும் வரும். அதே நேரத்தில் வந்து செயற்கை சில எதிர்பாராம வர்றது நஷ்டங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வரும். லாபங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வருது. அது மாதிரி நஷ்டங்கிறது என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமா வரும். எதிர்பார்த்து வரும். இதை வித்திருக்கிறோம், இது உங்களுக்கு கிடைக்கும், இது வித்தம், இது நஷ்டத்துக்கு தான் வித்திருக்கிறோம். இந்த தெரிஞ்சு வரக்கூடியது. தெரியாம வருமா இல்லையா? இடிஞ்சு விழுந்துரும், ஒரு சுனாமி வந்துடும், ஒரு புயல் அடிச்சிட்டு போயிடும், ஒரு கலவரத்தில் முஸ்லீம் கடையா சூறையாடுறான்வாங்க, நம்ம கடை போனா மட்டும் போயிடும், தெருவில் கைட்டு நிக்க வேண்டியதான். ஏன்? ஆலிம் சார் ஆரம்பிட்டார்ல, நீங்க தெருவில் நிக்க வேண்டியதான். மற்றவனுக்குலாம் அவன் கடையை நீங்க கொடுத்து விட்டீங்கன்னா அவனுக்கு காசு கிடைச்சிக்கணும். ஏன்? அவன் நிறுவனத்தை இன்சூர் பண்ணி வச்சிருக்கான். அவன் என்ன பண்ணிருக்கான்? தொழில இன்சூரன்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு பணத்தை கட்டி என்ன செய்யறான்? அவன் செக்யூரிட்டி பண்ணி வச்சுக்கிட்டான். அதாவது கடைக்கு டேமேஜ் ஆச்சுன்னு சொன்னா நீ கலவரம் பண்றவங்க கூட கொளுத்த யோசிப்பாங்க, நமக்கு லாஸே இல்லையே, எதுக்காக நம்மள மட்டும் கொளுத்துறான்? கலவரம் வரும்போது பாய் கடையை கொளுத்துனா செத்தாங்க. ஏன்? அவங்களுக்கு இன்சூரன்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அதோட தெருவில் நிற்பான்.
உங்கள்ட்ட இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா கொளுத்துறதுக்கு யோசிப்பான். அதே நம்ம கொளுத்துவோம், இன்சூரன்ஸ் நாளை கட்டி கொடுத்துருவான், புது கடையை வச்சிருவாங்க அப்படின்னு சொன்னா கொளுத்துவான கலவரத்துல. நம்ம நம்ம சொத்தையே குறி வச்சு அடிக்கிறதுக்கு காரணம் என்ன? கலவர நேரங்கள்ல இதுதான். இப்ப இந்த முல்லை பெரியார் வருது, இந்த மலையாளி கடையெல்லாம் போட்டு அடிச்சு நொறுக்கிறான். இவன் என்ன செய்வான் நாளைக்கு? அவன் அங்க தமிழன் கடை அடிக்கணும், அது ஒரு விஷயம். அவன் அடிக்கணும், அது மாதிரி அங்க இங்க இருக்கிறான், இங்க இங்க இருக்கிறான். அப்ப இந்த மலையாளி வந்து அங்க வந்து ஒரு வசலாம் விட்டுட்டு இந்த மண்ணுல வாழலான்னு வர்றான். அவன் ஒரு ஜூஸ் கடை, ஒரு டீ கடை வச்சிருப்பான். அது போட்டு 50 பேர் சூறையாடிட்டு போயிட்டாங்கன்னா அடுத்தவன் எப்படி வாழ்வான்? ஜாமான்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான், எப்படி வாழ்வான்? அவன் வந்து அதோட முடிச்சு லைஃப் அவ்வளவுதான். அப்ப ஒரு இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தான்னா அவன் போடா எடுத்துட்டு போடா, நாளைக்கு வாங்கிட்டு போறான், கம்பெனிக்காரன் தந்துட்டு போயிடுவான், நல்லா எடுத்துட்டு சொல்லாம இல்லையா? அப்ப இதெல்லாம் வந்து நமக்கு கொடுத்ததை வந்து வட்டி போட்டு தரமாட்டான். இதெல்லாம் ஒரு செக்யூரிட்டிக்கு உள்ள ஒரு விஷயங்கள். நம்ம எதை பார்க்கணும்? கொடுத்ததுக்கு வந்து வட்டி போட்டு நமக்கு ரிட்டர்ன் தர்றானா, அதுல வட்டி வர்ற காரணத்தினால் அது நம்ம வட்டி வாங்கக்கூடாது, அது ஒண்ணுதான் கூடாது. இது மாதிரி வேற ஏதாவது புதிய ஸ்கீம் கொண்டு வந்தானான்னு பாருங்க. நீங்க எந்த இன்சூரன்ஸ் சொன்னாலும் எதுல வட்டி இருக்கிறதோ அதை கூடாதுன்னு சொல்லுங்க. எதுல வட்டி இல்லையோ நீங்களா வந்துகிட்டே கூடாதுங்கிறீங்க. எதனால கூடாது? அவன் தர்றான், யாரை ஏமாத்துறோம்? இதுல ஏமாத்துறோமா, மோசடி பண்றோமா? நமக்கு திடீர்னு இழப்பை ஏற்படுத்துறான், நஷ்டத்தை ஏற்படுத்துறான், நம்ம தெருவில் நிக்க கூடாது, அதுக்காக தரோம். நம்ம நோய் ஏற்பட்டுருது, நமக்கு தாங்க முடியாது, இதுக்காக ஒருத்தன் தந்தானே வாங்கக்கூடாதா? அந்த மாதிரி உள்ள ஒரு விஷயம் தான் இது. அதனால இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இந்த கடை முஸ்லிம்கள் கடை வச்சுக்கிற ஆளுக்கெல்லாம் என்ன செய்யுங்க? செக்யூரிட்டி பண்ணி அழகா எடுங்க. பெரிய சின்ன தொகையை கட்ட போறீங்க. திடீர்னு பொசுக்குன்னு போச்சுன்னு சொன்னா அந்த இன்னும் சொல்ல போனா என்ன பண்றாங்க தெரியுமா? இந்த இன்சூரன்ஸ்ல வந்து நம்ம செய்ய தேவையில்லை, இப்படிலாம் பண்றாங்க. பழைய ஜவுளி கடையெல்லாம் வந்து வீணா போன துணியெல்லாம் வச்சு அவனை கொளுத்தி விட்டுப்புட்டு 2 கோடி ரூபாய் சொல்லி வாங்கி போடுறாங்க. இன்சூரன்ஸ் எடுத்துட்டாங்கல்ல, ரொம்ப லாஸான என்ன பண்றாங்க? இருக்கிற பழசு பட்டையெல்லாம் கொண்டாந்து போட்டு அவனை கொளுத்தி விட்டுப்புட்டு இப்பதான் பேல்பலா இறக்கணும் எல்லாம் எரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் பண்ணி என்ன செய்வான்? ஒரு 5 லட்சம் ரூபாய் ஜாமான கொளுத்தி விட்டு 2 கோடி ரூபாய்க்கு என்ன செய்யறான்? இன்சூரன்ஸ் அப்படிலாம் செய்யறாங்க. சில கடைகள் வந்து அவங்களாலே கொளுத்திலாம் விடப்படும். அதெல்லாம் அதிகாரிகளை சரி கட்டி, அது மனுஷன் தானே அதிகாரியா இருக்கிறான், மனுஷன் விலை போறவன் தானே, சரி கட்டி பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டா எல்லாம் சரிதான், ஆமா கொளுத்தி போச்சுன்னு சொல்லிடுவாங்க. இப்படிலாம் பண்றாங்கிறேன். நம்ம வந்து உள்ளதுக்கு வாங்குறதுக்கு யோசிக்கிறோம். அவன் இல்லாதெல்லாம் சொல்லி ஏமாத்தலாம் வாங்குறான், சுதாரிச்சுக்கிட்டு போறான். நம்ம இவர் கலவரம் வந்தா சந்திலாம் நிக்கணும். கோயம்புத்தூர்ல கலவரம் வந்துச்சு, இன்னும் எந்திரிக்கல. கோயம்புத்தூர் கலவரத்தில் பாதிக்கப்பட்டவன் இன்னும் எந்திரிச்சு நிக்கல. மும்பை கலவரத்தில் இழந்தானே, இன்னும் அந்த நிலையை அவன் அடையல. ஏன் அடையல? இனி அவன் இப்படி கீழே இருந்து ஒருத்தன் அதே மாதிரி வர முடியுமா? நான் ஒரு 10 கோடிக்கு அதிபதியா இருக்கேன், திடீர்னு போயிடுச்சுன்னா மற 10 கோடி அடைய முடியுமா? அன்றாட சாப்பாடு தான் அப்புறமேல சம்பாதிக்க முடியும். வணங்குதா? இப்படியான ஒரு நிலையில நம்மளை கொண்டு தள்ளிடுறாங்க. அதனால இதை இன்சூரன்ஸை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. உங்க தகப்பனார்ட்ட சொல்லக்கூடிய அந்த இன்சூரன்ஸ்ல நம்ம பணத்தை கட்டி வட்டியோட ரிட்டர்ன் தரக்கூடிய அம்சம் இருக்குமையானால் அது மார்க்கத்துல கூடாது. சரியா? அதுல எந்த விதமான எக்ஸ்கியூஸும் கிடையாது. தவறான ஒன்றை நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. இன்னும் சொல்ல போனா இன்சூரன்ஸ் நம்ம எடுக்கிறோம், அதுவும் 100% உத்தரவாதம்லாம் கிடையாதுங்க. நான் சொன்னபடி இன்சூரன்ஸ்ல பெரிய அளவுக்கு லாஸ் ஆச்சுன்னு வைங்க, அப்ப வந்து அவனால கம்பெனிக்காரனுக்கு செய்ய முடியாது. அப்ப நம்ம பணமும் போகவும் வாய்ப்பு இருக்கிறது. மொத்தமா சுனாமி அந்த மாதிரி பெரிய அளவுக்கு வந்துச்சுன்னு சொன்னா சின்ன கம்பெனியா இருந்தான்னு வைங்க, இழுத்து மூடிட்டு போற மாதிரிலாம் வந்துடும். இது ஒரு விஷயம். அப்ப இந்த பெரியவர் என்ன செய்வாரு? வயசான ஆழத்தில் இருக்காரு, அவர் என்ன செய்வாருன்னு கேட்டா, இதுக்காக வேண்டி ஒரு ஹராம நம்ம செய்யக்கூடாது. எதிர்காலத்தில் இப்போ நிர்பந்தம் என்று சில காரியங்கள் செய்யலாம் மார்க்கத்தில். நிர்பந்தம்டா இப்ப உள்ளதுதான் நிர்பந்தம். எப்போதுமே நிர்பந்தம்னா எது? இப்ப பசிக்குது, அப்ப என்ன செய்யலாம்? நான் கூட திங்கலாம். இப்ப பசிக்குது, சோறு கிடைக்கல, எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, யாரும் கடன் தர மாட்டேங்கிறான், செத்து போன ஆடு தான் கிடக்குது, தின்னு. ஏன்? நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டோம். நாய் தான் இருக்கு, எலிக்கிறது தான் தின்னுட்டு போ. அது எப்போது? நிர்பந்தம் வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல அப்படித்தான் சொல்றான், ஃபமன் யுத்துர கைர பாகின் வலா ஆதின் ஃபலா இஸ்ம அலைஹி. நிர்பந்தத்திற்கு ஒருத்தர் உள்ளாயிட்டாருன்னு சொன்னா அவர் மேல குற்றம் கிடையாதுங்கிறான் அல்லாஹ். செத்து போயிருமானா என்ன பண்றது? ஏன்னு ஒருத்தன் தரமாட்டேங்கிறான்ல, அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நிர்பந்தங்கிறது அப்ப வர்றதுதான். அது நிர்பந்தங்கிறது நம்ம 25 வருஷத்துக்கு நான் செத்தால் என்ன செய்வது இப்ப கணக்கு பண்ணி இப்ப வாங்க முடியுமா? இப்ப நிர்பந்தம் அவருக்கு நிர்பந்தம்னா அந்த ஸ்டில் அந்த செகண்டோட முடிஞ்சு போயிடும். நிர்பந்தம்ங்கிறது காலகாலத்துக்கும் தொடராது யாருக்குமே. நிர்பந்தம்னா இப்ப ஒண்ணுமே கிடைக்கலங்கிற நிலையில இப்பவும் ஒருத்தர் இருந்துட்டு இருப்பானா? ஏதோ ஒரு தடவை 2 தடவை 3 தடவை வாழ்க்கையில் அது மாதிரி சந்திப்பான். அந்த நேரத்தில் தான் இதை நிர்பந்தம்னு சொல்லி அனுமதிக்கலாம். இந்த இன்சூரன்ஸ்ங்கிறது இப்ப அவர் நல்லா தான் இருக்காரு, அவரே நினைக்கிறாரு
நான் வந்து தள்ளாத வயது அடைந்து, நீ தள்ளாத வயசுக்கு நாளைக்கு மூத்த அப்படி என்ன பண்றது? உனக்கு என்ன தள்ளாத வயசுக்கு கேரண்டியா கொடுத்துருக்குது? அது வரும்போது பாத்துக்கிறோம். உனக்குதான் அப்ப இது வந்து எல்லாருக்கும் உள்ளது தானே. இது கிழவனுக்கு மட்டும் இல்லை, இளைஞனா உள்ளவனுக்கு கூட தொழில் இல்லாம இருக்கிறான். என்னிடத்துல இந்த தொழிலும் இல்லை, கடைகள் எதுவும் கிடைக்கவே இல்லை, கொஞ்சம் பணம் வைத்திருக்கிறேன், இன்சூரன்ஸ்ல போட்டாதான் எனக்கு வேற, இல்லாட்டி அந்த பணம் கரைந்து போய்விடும். சொந்தக்காரன் எல்லாருக்கும் தான் ஏற்படும், கிழவனுக்கு மட்டுமா ஏற்படும்? இது எல்லாருக்கும் ஏற்படும். எல்லாரும் இப்படி சொல்லிட்டு இந்த ஓட்டையை பயன்படுத்திட்டு போயிருவாங்க. நிர்பந்தமான நிலையில் சிலது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டாலும் எது நிர்பந்தங்கிறத நம்ம வித்தியாசப்பட்டு விளங்கிக்கணும். நம்மளா நிர்பந்தத்துக்கு நம்மளா ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கிற கூடாது. நிர்பந்தம்னா அப்பப்ப அது ஏற்படணும். அதனால் நாளைக்கு என்ன நடக்குமா என்ற அடிப்படையில எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது. இது எல்லாருக்கும் வரக்கூடிய பயம். அந்த நீங்க சொல்றீங்க முதிய உங்க தகப்பனாருக்கு வர்ற பயம்ங்கிறீங்க, அப்படியே கிடையாது. அனைவருக்கும் இந்த பயம் இருக்கு. ஒரு பொம்பளைய கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க, அவளுக்கு பயம் இருக்கா இல்லையா? இந்த புருஷன் வேணான்ட்டா என்ன செய்யறது? வருதா இல்லையா? நம்ம 2 பிள்ளைய பத்துப்புட்டு இந்த புருஷன் வேணான்ட்டானா நம்ம தெருவு நிக்கணுமே. இப்ப நம்ம இன்சூரன்ஸ் எடுத்தா என்ன இப்படி சொல்லலாம்ல? பெண்களுக்கு செக்யூரிட்டி வேணுமா இல்லையா? இந்த முதியவருக்கு உள்ள மாதிரி தானே ஒரு பெண்ணுடைய நிலைமையே. 2 பிள்ளையும் பார்த்துட்டு மாப்பிள்ளை கிடைக்குமா? இளம் பெண்ணுக்கே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு டைவர்ஸ் பண்ணி இருந்தோம்னா நமக்கு எப்படி வாழ்க்கை கிடைக்கும்? அப்ப நம்ம தெருவில் நிற்போம், அப்ப நம்ம கஷ்டப்படுவோம், பாப்பா வீட்லயே நம்ம சேர்த்துக்கிற மாட்டாங்க, அண்ணன் தம்பிமாரும் கஞ்சப்பில் வளர்க்குறாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னு வைங்க ஒரு பெண்ணுக்கு. அப்ப அவங்களுக்கு இப்ப அனுமதிக்கிறேன்னு வந்துருமே, வர முடியும். இதே மாதிரி இந்த முதியவருக்கு சொன்ன மாதிரி வச்சு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பூரா இன்சூரன்ஸ் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி சொல்ல வேண்டி வரும். ஏன் எல்லா பெண்களுமே வந்து செக்யூரிட்டி இல்லாம தான் இருக்கிறாங்க. நம்ம சமூக அமைப்புல வந்து பெண்களுக்கு என்ன இல்ல, அவன் வந்து கணவனை சார்ந்தே இருக்கிறாங்களா, அவங்களுக்கு செக்யூரிட்டியே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் இல்லாம இருந்தாலும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. சரியா? அதனால வந்து இதெல்லாம் நிர்பந்தத்தில் வராது. முதியோர்கள் அது என்னன்னு கேட்டா, நம்ம பிள்ளைகளை ஒழுங்கா வளர்த்திருந்தோம்னா நம்ம மேல இருக்குதுல்ல. பிள்ளைகளை வந்து தகப்பனுக்கு செய்யற கடமை என்ன, தாய்க்கு செய்யற கடமை என்ன, அந்த நெறிமுறையோட வளர்த்திருந்தோம்னு சொன்னா நம்ம பிள்ளைகள் ஓரளவுக்கு என்ன செய்வாங்க, நம்மள கரெக்டா நடத்துவாங்கன்னு ஒரு நம்பிக்கை தான் வாழ்க்கை. அப்படிதான் நம்ப வேண்டும். அதுக்கு மேல அப்படி விட்டுட்டு போயிடுறாங்க என்பதற்கு தான் நம்ம முதியோர்கள் நம்ம ஆரம்பிச்சு வச்சிருக்கிறோம். தகுதி மாத்திரம் இருக்குது. இப்படி இதுக்கு மேலேயும் பிள்ளைகளால் கைவிடப்பட்டவங்க இருப்பார்களே, ஆனால் அது மாதிரியான தொண்டு நிறுவனங்கள் சமுதாயம் சுமக்க வேண்டியதான். அது மாதிரி ஒருத்தரை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நம்ம சமுதாயத்தில் என்ன செய்ய வேண்டியதான், எல்லாருமே கூட்டாக சேர்ந்து ஒரு முதியோர் இல்லம் மாதிரி அங்கங்க காப்பகத்தை அமைத்து அந்த மக்களுக்கு வந்து நம்ம ஒரு தேவையான சேவைகள் அப்படிதான் செஞ்சு கொள்ள முடியும். அதனால வந்து இது இன்சூரன்ஸ்ங்கிறது வந்து இதுக்காக வேண்டி இந்த இன்சூரன்ஸா இருந்தால் வேற வேற இன்சூரன்ஸ் மருத்துவம் எல்லாம் செஞ்சுக்கிறங்க. அவருக்கு மருத்துவம் செய்ய முடியாதுன்னா மருத்துவத்துக்கு பெரிய தொகை கேட்பாங்க. வயசான ஆளுகளுக்குலாம், வயசான ஆளுகளுக்கு நோய் கண்டிப்பா வருங்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் பிரீமியம் அதிகமா தான் கேட்பாங்க. இருந்தாலும் அந்த மாதிரி இன்சூரன்ஸ்கள் மார்க்கத்தில் அனுமதி இருக்குது.